Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக எங்களுடைய உள்ளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கரைகளை நீக்கிக் கொள்வதற்காக, எங்களுடைய ஈமானிய உணர்வுகளை அதிகரித்துக் கொள்வதற்காக நாங்கள் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஷைத்தானிய சக்திகளுக்கு மத்தியில் ஈமானிய போராட்டம் என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ்வது என்பது நிச்சயமாக ஒரு போராட்டம்தான். பல தீமைகளுக்கு எதிராக போராடித்தான் நாம் ஈமானோடு வாழ வேண்டிய கட்டாயமும் அவசியமும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவும் இதை ஒரு போராட்டமாகத்தான் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், ஆமன்னா நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதற்காக மாத்திரம் இந்த மக்களை நாங்கள் சோதிக்காமல் விட்டு விடுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்களா? பித்னாக்களுக்கு உள்ளாக்காமல் இருப்போம் என்று அவர்கள் நினைக்கிறார்களா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது நாங்கள் ஆமன்னா என்று சொன்னால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதாக சொன்னால், அதற்கு பின்னால் எங்களை சோதிக்கக்கூடிய மாதிரியான சில நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது எதற்காக செய்கிறான்? சில நேரங்களிலே எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களில் பொறுத்து கொள்கின்றவர்கள் யார், ஜிஹாது செய்கின்றவர்கள் யார் என்பதை பரீட்சித்து பார்க்காத வரையிலும், உங்களை நாங்கள் அதை அறியாத வரையிலையும் உங்களை நாங்கள் சோதிக்காமல் விடமாட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அல்லாஹ்வுக்கு எங்களுடைய நிலைமை என்ன என்று தெரியாதா? சோதித்து பார்த்து தானா அல்லாஹ் தஆலா தெரிஞ்சு கொள்ளணும்? நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறேன், ஈமான் கொண்டதாக சொல்கிறேன், நான் சொன்னது சரியா பிழையா என்று சோதித்துத்தான் அல்லாஹ் தஆலா அறிந்து கொள்ள வேண்டுமா என்று கேட்டால் அதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வலக்கது ஃபதன்னல் லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் நாங்கள் சோதனைக்குள்ளாக்கியிருக்கிறோம். ஃபல யஅலமன்னல்லாஹுல் லதீன ஸதகு வல யஅலமன்னல் காதிபீன். ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுக்கு ஆமன்னா என்று சொன்னதிலே, நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னதில் யார் உண்மையாளர்கள் என்பதும் தெரியும், யார் பொய்யர்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்ப சோதனை எதுக்காக என்றால், நாளை மறுமையிலே எங்களை தூக்கி நரகத்தில் போடுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்களை நரகத்தை தருவதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும். நீ இப்படி இருந்திருந்தால் இப்படி செஞ்சிருப்பாய், அதனால தான் நரகத்துக்கு போறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்ல மாட்டான். உனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்தேன், நீ தவறு செய்தாய், அதனால் நரகத்துக்கு போகிறேன் என்பதை அல்லாஹ் தஆலா நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த சோதனைகள். அல்லாஹ் தஆலா மறுமையில் எங்களுக்கு தரப்போகிற தண்டனையை நாங்களே சரிதான், இது நியாயம்தான், நான் செய்ததற்குரிய தண்டனை தான் எனக்கு கிடைக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்குவதற்காக அல்லாஹ் தஆலா சோதிக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களிடத்தில் ஒருவர் வேலைக்கு இருக்கிறார், நான் முதலாளி, அவன் தொழிலாளி. நான் என்ன செய்கிறேன், என்னுடைய தொழிலாளியை சில சந்தர்ப்பங்களை கொடுத்து சோதிச்சு பார்க்கிறேன். அவனுக்கு எனக்கு தெரியாமல் மறந்து வைப்பது போல பேச அவனுடைய முன்னுக்கு வச்சுட்டு நான் எங்கேயாவது வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். என்னது, இவன் சல்லியை எடுக்கிறானா, இல்லாட்டி பேச எடுத்து என்னட்டையே தாரானா, நம்பிக்கையா நடந்து கொள்றானா இல்லையான்னு நான் பார்க்கிறேன். லாட்சியில் எவ்வளவு சல்லி இருக்குது என்பதை சரியா எண்ணி பார்த்துட்டு, கொஞ்சம் நில்லு நாங்களை போய்த்து வாரேன்னு சொல்லி லாட்சை கொடுத்துட்டு போறேன். ஏன்னு சொன்னா, இவன் நான் போனதுக்கு பிறகு 2 தாளை உருகுறானா, இல்லாட்டி நியாயமா நேர்மையா நடந்து கொள்றானா, இதை நான் பரிச்சிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால், இவன் என்னிடத்தில் தொடர்ந்து வேலைக்காரனா இருக்கிறதுக்கு தகுதியா இல்லையான்னு முடிவு செய்யறதுக்கு. இப்ப நாங்க ஆமன்னா என்று சொன்னால், நான் அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொள்கிறேன், ரசூலை என்னுடைய வழிகாட்டியா ஏற்றுக்கொள்கிறேன், மறுமையை ஏற்றுக்கொள்கிறேன்,
கலாக்கதிரை ஏற்றுக்கொள்கிறேன் என்றெல்லாம் நாங்கள் சொல்றோம். அந்த சொன்னது சரிதானா, உண்மைதானா, இவன் சொன்ன அடிப்படையிலே உறுதியாக இருக்கிறான் தானா இல்லையா என்பதை நிரூபிக்கும் விதமாக அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை உண்டு பண்ணுவான். அந்த சோதனைக்கென்று ஏற்படுத்திய சில சக்திகள் இருக்கிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஹம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யாத்திக்கும் மதலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற சோதனைகளும் பிரச்சனைகளும் ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் நினைக்கிறீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வல்-ضراء வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், ஆட்டி வைக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரும் அவரோடு இருந்த தோழர்களும் மதா நஸ்ருல்லாஹ் மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிற அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், ஆட்டி வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு என்ன அல்லாஹ் தஆலா பதிலாக சொன்னான்? அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப சீக்கிரத்தில் வரும், கொஞ்சம் கெதியிலே வரும் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறான். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ஈமான் சோதிக்கப்படும். சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா சில வளங்களையும் வாய்ப்புகளையும் தந்தும் சோதிப்பான், சோதனைகளை தந்தும் சோதிப்பான். என்னிடத்திலே பணத்தை தந்து அந்த பணத்தை நான் இஸ்லாத்துக்கு ஈமானுக்கு எதிராக பயன்படுத்துகிறேனா இல்லையா என்று அல்லாஹ் பார்ப்பான். என்னிடத்திலே வறுமையை தந்து இந்த வறுமையின் காரணமாக நான் ஈமான் இஸ்லாம் என்கிற வரையறைகளை தாண்டி போகிறேனா என்றும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். என்னிடத்திலே பதவியை தந்து இந்த பதவி இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் சார்பாக பயன்படுத்தப்படுகிறதா எதிராக பயன்படுத்தப்படுகிறதா என்றும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். எந்த பதவியும் இல்லாத நிலையிலே என்னை ஆக்கி இவன் இஸ்லாமிய நெறியிலோ உள்ளுக்கு இருந்து வாழுகிறானான்னு அல்லாஹ் சோதிப்பான். அவன் நான் அவங்களுக்கு கொடுத்து சோதிப்பான், நான் அவங்களுக்கு எடுத்து சோதிப்பான். சில நேரங்களில் நாங்கள் நல்லா இருக்கக்கூடிய சிலர் யோசிப்பார்கள், எங்களை விட மோசமான ஆட்கள் பெரிய செல்வத்தில் இருக்கிறாங்க, பெரிய பதவியில் இருக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான், எங்களுக்கு தரலன்னு நினைப்பாங்க. அல்லாஹ் தஆலா கெட்டவனுக்கு வளங்களை கொடுக்கிறான்னு சொன்னால் அவனை தண்டனை அதிகமாக்குவதற்காக கொடுக்கிறான். நல்லவனுக்கு வளங்களை குறைக்கிறான் என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்களுக்கு இம்மையிலேயே அதை காரணமாக ஆக்கி அழித்து விட்டு மறுமையிலே நீடித்த பாக்கியத்தை கொடுக்கிறதுக்காக அவனை சோதிக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈமானுக்கு சோதனை என்கிறது மிக முக்கியமானது. நாங்கள் ஒரு நகையை வாங்கினால் அந்த நகை உண்மையிலேயே முழுமையான தங்கம் தானா இல்லையா என்று பார்க்க நெருப்புல போட்டு பார்க்கத்தான் வேண்டும். எங்களிடத்துல வேலை செய்கிறவன் நீதியானவனா நியாயமானவனா என்று பார்க்க அவனுக்கு சில பொறுப்புகளை கூட கொடுத்து பார்க்க வேண்டும். சொன்னா செய்யறான்னு பார்க்கறதுக்கு சில நேரங்களில் அவன் திருடக்கூடிய மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கி பார்க்க வேண்டும். திருடுறானா நியாயமா நடக்கிறானா என்பதற்காக. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈமானுக்கு சோதனை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திலே வாழ்கிறவனுக்கு சோதனையாக சில குழுக்களை ஆக்கியிருக்கிறார். அதிலே முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்புகிற நேரத்திலேயே ஒரு எதிரியை அல்லாஹ் தஆலா உருவாக்கி விட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்ஜிதா செய்யுமாறு அல்லாஹ் தஆலா ஏவுன நேரத்தில் ஷைத்தான் மாத்திரம் அதுக்கு முரண்படுறான். முரண்பட்டதற்கு அவனே அல்லாஹ்விடத்துல காரணமும் சொல்கிறான். ஆனா கைரும் மின்ஹு, நான் ஆதத்தை விட சிறந்த ஆள். ஹலக்தஹு மின் தீன் வ ஹலக்த அதாவது ஹலக்தனி மின் நார், என்ன நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய். வ ஹலக்தஹு மின் தீன், அவரை மண்ணால படைச்சிருக்கிறாய். நெருப்பால படைக்கப்பட்ட நான் மண்ணால படைக்கப்பட்ட அவருக்கு சஜிதா செய்ய முடியாது என்று அவன் அல்லாஹ்விடத்துல வாதாடுகிறான். இங்கு யார் எதனால் படைக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் பிரச்சனை. சஜிதா செய்யுமாறு சொன்னது யாருங்கிறதான் பிரச்சனை. அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் கட்டளையிட்ட நேரத்தில் நீ ஏன் சஜிதா செய்யலன்னு. ஆதத்துக்கல்ல யாருக்கு சஜிதா செய்ய சொல்லியிருந்தாலும் சொன்னவன் அல்லாஹ் தஆலா, அதுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். அப்ப இந்த வாதாட்டத்தை அவன் வைத்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உனக்கு இங்க இடம் கிடையாது, பெருமை அடிக்கிறார்களுக்கு இங்க இடம் கிடையாது, நீ சிறுமப்பட்டவனாக வெளியேறு என்று சொன்ன நேரத்தில் ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல ஒரு வரம் கேட்கிறான். நீ எனக்கு ஒரு சான்ஸ் தரணும். என்னது? உலகம் அழிகிற வரைக்கும் நான் உயிரோடு வாழணும். அதற்கான ஒரு சான்ஸை கேட்கிறான். அல்லாஹ் தஆலாவும் அவனுக்கு கொடுக்குறான். மர்ம நாள் வரைக்கும் ஷைத்தானுக்கு உயிர் இருக்குது, இப்லீஸுக்கு உயிர் இருக்குது. நீண்ட காலம் உலகத்தில் வாழ்ற ஒரே ஒரு ஆள் இப்லீஸ் தான். அப்ப அல்லாஹ் தஆலாவிடத்துல அந்த ஒரு வரத்தை எடுத்துக்கொண்டவன்,
அந்த ஒரு வாக்குறுதி எடுத்துக்கொண்டவன் ஒரு சபதம் எடுக்கிறான். அவனுக்கு நரகம் என்கிறது சுவராயிருச்சு. நான் நரகத்துக்கு போறது மாத்திரமல்ல, உனது அடியார்கள பெரும்பாலானவர்களை நான் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடலாலும் போய் அவர்களை உனது பாதையை விட்டும் தடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலாவிடத்துல ஷைத்தான் சொல்கிறான். அப்ப அவன் ஒரு வாக்கு எடுத்து கொண்டு வந்திருக்கிறான், மனித சமுதாயம் சொர்க்கத்துக்கு போய்விடக்கூடாது, நான் நரகத்துக்கு போற மாதிரியே அவங்களும் நரகத்துக்கு வர வேண்டும். இந்த ஆதத்தால தானே நான் நரகத்துக்கு போறேன், அந்த ஆதத்துடைய சந்ததிகள் சொர்க்கம் போறதை நான் தடுக்கணும். இந்த ஒரு உறுதியோடு தான் ஷைத்தான் வந்திருக்கிறான். இந்த ஷைத்தானுடைய அடிவரடிகளாக இருக்கக்கூடிய ஜின்னினத்தை சேர்ந்த ஷைத்தான்களும் மனித இனத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தானுக்கு வழிபட்ட மனிதர்களும் நிச்சயமாக இஸ்லாமிய வழியிலே ஒரு முஸ்லிம் போவதற்கு, ஈமானிலே உறுதியாக இருப்பதற்கு தடைகளாக இருப்பார்கள். அந்த தடைகளை தாண்டித்தான், அந்த தடைகளுக்கு எதிராக போராடித்தான் நாங்கள் ஈமானோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஷைத்தான் குறித்து சொல்கின்ற போது, இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதூஹு அதுவா, நிச்சயமாக இந்த ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான். ஃபத்தஹிதூஹு அதுவா, அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எங்கள்ல யாராவது ஒரு ஆள் கெட்ட மனுஷன் இருப்பார், அவரோடு ஒரு ஆள் கொஞ்சம் நெருக்கமா பழகினா நாங்கள் என்ன சொல்லுவோம், நீ பழகுறது சரி, கொஞ்சம் கவனமாயிரு, அவரோட பழகுறது சரி, கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கொள்ளாது, ஏன்னா அதுல அவர் மோசம். இப்படி ஏதாவது ஒரு வரையறை வைப்போம், பழகுங்க பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆனா அல்லாஹ் தஆலா ஷைத்தானை பத்தி என்ன சொல்றான்டா, அவன் உங்களுக்கு எதிரி, ஃபத்தஹிதூஹு அதுவா, அவனை எதிரியாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவன்கிட்ட நலவு என்றது கிடையாது. எந்த கெட்ட மனுஷன் சில நனவுகள் இருக்கும், ஆனா ஷைத்தானை பொறுத்தளவு அவனுடைய வழியில கெட்டதை தவிர வேறு எதுவும் கிடையாது. எனவே அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஷைத்தானை பொறுத்தளவுல நேரடியாக மனிதனுடைய உள்ளங்கள்ல சில கெட்ட எண்ணங்களை, தீய நினைப்புகளை போடுகிறான். அல்லாஹ் தஆலா அதுக்கான சில சக்திகளையும் ஆற்றல்களையும் ஷைத்தானுக்கு கொடுத்திருக்கிறான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில மனிதர்கள் கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி எல்லாம் மீறி போகும், அதை படைச்சது யாரு, இதை படைச்சது யாருன்னு கேட்டு கேட்டு வந்து கடைசியா அல்லாஹ் படைச்சது யாருன்னு கேட்பாங்க. இது ஷைத்தான் மூலமாக வரக்கூடிய கேள்வி. இப்படி ஒரு கேள்வி வந்தால் அந்த இடத்தை விட்டு நீங்க ஒதுங்கிருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே நேரத்தில் நம்ம குர்ஆன்ல பல இடங்கள்ல பார்த்தோம்னா, அன்சானியனி ஷைத்தான், எனக்கு ஷைத்தான் இதை மறக்கடித்தான் என்கிற வசனம் இடம்பெற்றிருப்பதை நாங்க பார்க்கலாம். மனசுல சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் தஆலா ஷைத்தானுக்கு கொடுத்திருக்கிறார். இதே போல ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவோட ஒரு இருட்டான டைம் அதை வாராங்க. இப்போ 2 சஹாபாக்கள் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க மனைவிமாரோட யாரோடய போய் கொண்டிருக்காங்க, யாருன்னு விரங்கல இருட்டு. அப்ப அந்த வெக்கத்தில் அவங்க நினைஞ்சாங்கன்னா கொஞ்சம் சைட்டாகி மறைஞ்சி பார்த்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, 2 பேரையும் கூப்பிட்டு நில்லுங்கன்னு சொல்லி இங்க வாங்கன்னு கூப்பிட்டு, இன்னஹா சஃபியா, இது என் மனைவி சஃபியான்னு சொன்னாங்க. நீங்க யாரும் சந்தேகப்பட்டுறாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்கள் மீதா நாங்கள் சந்தேகப்படுவோம் என்று சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடுகிறான். சில நேரம் போனதுக்கு பிறகு திடீர்னு ஒரு மனசுல சந்தேகத்தை உண்டாக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் யாரோட போனாங்க, அவங்களா இருக்குமோ இவங்களா இருக்குமோ, அவங்களோட அந்த மாதிரி விலங்கலையே, இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறதுக்கு ஷைத்தான் உண்டாக்கிடலாம். அதனாலதான் கூப்பிட்டு இதை என்ன மனைவி சஃபியான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க. போற நேரம் அவங்க சந்தேகப்படலை, அவங்க சந்தேகப்பட மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்கள் எல்லாம் ஓடுறான். சில நேரங்கள் நீங்க போனதுக்கு பிறகு யாரா இருக்கும்னு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குனான்னு சொன்னா தொடர்ந்து உங்களுக்கு அது பிரச்சனையாகிடும், அது வீணான ஒரு ஐயப்பாட்டுக்கு இடத்தை உண்டாக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப ஷைத்தானை பொறுத்தளவுல மனிதனுடைய மனங்கள்ல சில ஈமானுக்கு எதிரான சிந்தனைகளை போட்டுக்கொண்டே இருப்பான். அப்ப அதுல இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டிய அவசியம் இருக்குது. இதை நாங்கள் வெளிப்படையாக கூட நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக குர்ஆன்ல இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஷைத்தான யஇதுக்குமுல் ஃபக்ர வ யாமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, ஷைத்தான் உங்களுக்கு வறுமை ஏற்படும் என்ற அச்சத்தை உண்டு பண்ணுகிறான், தவறான நடத்தைகளை உங்களுக்கு தூண்டுகிறான். இது ஷைத்தானுடைய ஒரு வேலையாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உங்களுக்கு வறுமை உண்டாகும் என்கிற அச்சத்தை உண்டாக்குறான். இன்றைக்கு நாங்க பார்க்கலாம்,
மார்க்கத்துக்கு முரணான பல காரியங்கள் இருக்குது. அதுக்கு செலவு செய்கிற